ஹாப்பி வெட்னஸ்டே டு ஆல். ரைஸில் வந்து வண்டு பூச்சியெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் காஞ்ச மிளகா போட்டு கிளறி வேண்டுங்க. இப்போ கண்டிப்பாக வண்டு வராது. இது நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவீங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது வந்து ரீசெண்டாக ஸ்பைசி சமையல் சேனல் அவங்களும் சொல்லியிருந்தாங்க. இது ரொம்ப ஓல்டான டிப்பு தான், பட் கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். பாப்பாவுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து இன்றைக்கி வாழைக்காய் சிப்ஸும் வெங்காயத்தொக்கு பண்ணியிருந்தேன். வெங்காயத்தொக்கு வந்து சமையல் வச்சு ஷேரான் சேனலில் பார்த்து பண்ணேன். சின்ன ஆல்ட்ரேஷன், நான் அடிஷ்னலாக கொஞ்சமாக வெல்லம் வச்சு பண்ணேன். சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட். மற்றபடி சேம் ப்ரொசீஜர் தான், அவங்க பண்ண மாதிரி தான் பண்ணேன். பாப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு டேஸ்ட்டு. அவங்க எல்லாமே காலி பண்ணிட்டாங்க. ஜஸ்ட் சாதத்தோடு அதை கலரிட்டு அப்படியே பேக் பண்ணிடணும், அவ்வளோதான். வாழைக்காய் சிப்ஸோட ஸ்நாக்ஸ்க்கு ஆரஞ்சு வச்சு பேக் பண்ணி பாய சொல்லி அனுப்பிச்சிட்டேன். அவளுக்கு ஜூஸ் தான் கொடுத்தேன் இன்றைக்கி. A2BC ஜூஸு, ஆம்லா, ஆப்பிள், அப்புறம் கேரட்டு, பீட்ரூட் போட்டு ஜூஸ் பண்ணிட்டேன். இட்லி வந்து துணியில் ஊற்றுனா நிறைய வேஸ்ட் ஆகிற மாதிரியே இருக்கும் மாவு. வேஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது டிப் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். சட்னி இந்த மாதிரி அரைச்சி பாருங்கள், சூப்பராக இருக்கும் இட்லி தோசைக்கு. அதுக்கப்புறம் கத்திரிக்காய் காரக்குழம்பு வச்சுட்டு முட்டை வேக வச்சாச்சு. இதுதான் எங்கள் வீட்டில் மெனு. உங்கள் வீட்டில் என்ன மெனுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார்